ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷனை எடுக்க வேண்டிய தருணத்தில் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி உங்களுடைய சோஷியல் எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10th முடிஞ்சுது. இந்த லியோ படத்தில் பார்த்திபன் கேரக்டர் வந்து அந்த ஹைனாவை பிடிச்சி அடித்து தள்ளிட்டு அபாடா அப்படின்னு படுப்பார்ல, அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? முடிஞ்சிரா, ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. எஸ், ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் அப்படி ரிலாக்ஸாக இருக்கும்போதே அடுத்து நம்ம எந்த குரூப்பு சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல ஒரு சின்ன தெளிவோடு இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க. என்னன்னா, நான் சார் 10th முடிச்சிட்டேன், இப்போ வந்து நான் பயோ குரூப் எடுக்கவா இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கவா, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா காமர்ஸ் இருக்குது, என்ன குரூப் நான் எடுக்கிறது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன குரூப் எடுத்தால் எனக்கான பெஸ்ட்டு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரூப் பெஸ்ட்டு, அதில் எது வந்து நான் சூஸ் பண்ணால் எனக்கு வந்து நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல வேலை ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே கிடைக்கும், எதுக்கு ஸ்கோப் இருக்குது, படிச்சு போட்டு இதுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பயம்லாம் வந்து நமக்கு நிறையவே இருக்கும் இல்லையா? இப்போ என்ன தான் பண்ணுறது விஷயத்துக்கு வரும். சரியா? இங்கே நான் ஃபஸ்ட்டு பேச வேண்டிய விஷயமே வந்து என்ன அப்படின்னா, உங்களில் யாருக்கெல்லாம் மேக்ஸு பிடிக்கவே பிடிக்காது, வரவே வராது. ஆனியன் சார், யூ குட் புட் அ கன் இன் மை ஹெட் அண்ட் ஆஸ்க் 1 + 1 = what and I will say 3.725 அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பயோமேக்ஸ் பக்கம் வராதிங்க. சரியா? ஐயோ, நான் அந்த அளவுக்கு வீக் இல்லை, 1 + 1 2ன்னு எனக்கு தெரியும் ஆடியன்ஸ் சார், அப்படியா யாராவது மக்கா இருப்பாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பயோமேக்ஸ் எடுக்கலாம். சரியா? பட் உங்களுக்கு மேக்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத முதல்ல யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் 12th வரீங்க அப்படின்னாலே ஓகே, நீங்கள் பயோ குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃபிசிக்ஸ் வரும்போது மேக்ஸை பற்றி தானே ஆனியன் சார் பேசுனீங்க. திரும்ப சொல்கிறேன், ஆமாம் மேக்ஸ் பற்றி தான் பேசுகிறேன், அதனால தான் ஃபிசிக்ஸ் வரப்போகுதுன்னு ஃபிசிக்ஸை சொல்கிறேன். சரியா? ஏன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் என்னுடைய சப்ஜெக்டான ஃபிசிக்ஸுக்கு மேக்ஸ் தெரியலன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் மேக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வருமோ அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும். மேக்ஸ் வராது அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டெரிவேஷன்ஸ் இருக்கும், ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரிலையும் வந்து நம்ம 10th பார்த்ததை விட அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லாக் எடுக்க வேண்டியிருக்கும், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். மேக்ஸ்லேயே உங்களுக்கு டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், வெக்டார் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லி தாறுமாற சூப்பரான டாபிக்லாம் வரும். சரியா? எல்லாமே படிக்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னா நீங்கள் பயாலஜியும் சூஸ் பண்ண தேவையில்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸும் சூஸ் பண்ண தேவையில்லை, பியூர் சயின்ஸ் எடுக்கலாம். இல்லையான ஆன்சர் கண்டிப்பாக எனக்கு மேக்ஸ் வரும் அப்படின்னா ஓகே, அப்போ நீங்கள் பயாலஜி குரூப் எடுக்கலாம். இப்போது இந்த பயாலஜி குரூப்பை எடுத்தால் என்னவாலாம் ஆகலாம் அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ ஹேவ்? ஓகே, ஏன்னா எனக்கு இங்கே தான் என் ஆன்சர் ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஐடியா இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், பயாலஜி எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சர் பயாலஜி வந்து கொஞ்சம் கஷ்டம்ன்றாங்க, ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி. பயாலஜியில் நீ வந்து 100 எடுக்கிறது கஷ்டம் பப்ளிக் எக்ஸாமில், ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுக்க முடியும் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பயாலஜி அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அதில் நான் இப்போது எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்லாம் உங்கள் கேள்வி நிறையா இருக்கும். அதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இன்னொரு சின்ன விஷயம், ஒரே ஒரு தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாத. அது என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒரு குரூப்பை சூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அதே குரூப்பை நம்மளும் சூஸ் பண்ணுறது. இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு அது தோணும். நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நம்மளோட க்ரஷ்ஷாக இருப்பாங்க, அவங்க எடுக்கிறாங்க நம்மளும் அதே போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிலாம் தோணும். வேண்டாங்கன்னு அப்படியெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். நமக்கு எதுவும் வரும் வராது இதை பற்றி யோசித்து தான் வந்து நம்மளோட குரூப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இஃப் யூ ஃபீல் சார் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது சார், எனக்கு ஒன்றுமே புரியல சார், எனக்கு இதில் ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அந்த டெசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். என்னென்னா, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடு. பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை குழந்தைங்க எல்லாரையும் முழுசாக பார்க்க சொல்லுங்கள் பேரண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி யாராவது வந்து அடுத்த கிளாஸுக்கு 10th 11th மூவ் ஆன் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பயோமேக்ஸுக்கு வரும். லெட்ஸே நீங்கள் வந்து பயோமேக்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது? உங்களுக்கு லாங்குவேஜ், அது வந்து தமிழாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து சமஸ்கிருதமும் இருக்குது. சரியா? ஸோ லாங்குவேஜை நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்க.
அடுத்து இங்கிலீஷ் உங்களுக்கு மேண்டட்ரியாக இருக்க போது, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேண்டட்ரியாக இருக்க போது, இப்போ இங்கே பயோமேக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பயாலஜி வரப்போகுது. சரியா? இப்போது இந்த குரூப் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் காலேஜில் போய் படிக்க முடியும்? நீங்கள் எம்பிபிஎஸ், ஓகே, அதாவது டாக்டர் ஆகலாம், பிடிஎஸ், டென்டல், ஓகே, பல் டாக்டர் ஆகலாம், ஆயுர்வேதிக் கோர்சஸ்லாம் படிக்கலாம், பிவிஎஸ்சி அதாவது வெட்டினரியில் டாக்டராக வரலாம், பேராமெடிக்கல் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம், பிடெக், இன்ஜினியரிங், எந்த இன்ஜினியரிங் வேணால் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கூட நீ போய் இன்ஜினியரிங்காக படிக்கலாம். சரியா? ஸோ இன்ஜினியரிங் போக முடியும், என்ன பிஎஸ்சி கோர்ஸ் வேணால் எடுக்க முடியும். ஓகே, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு, ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அது பிஎஸ்சியில் வருமா பிஏல வருமா ஏதோ ஒன்று, ஆனால் என்ன வேணால் பிஎஸ்சி பிஏ என்ன கோர்ஸ் வேணால் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ நிறைய பேர் வந்து பயோமேக்ஸை ஒரு அட்வான்டேஜாக பார்க்கறதுக்கான காரணம் இதுதான். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு லேட்டராக என்னோட லைஃப்பில் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம்லாம் நீ வந்து யூ கேனாட் சேஞ்ச் டு மெடிக்கல் ஃபீல்டு, அதுக்கப்புறம் உன்னால் டாக்டர் ஆக முடியாது. ஆனால் நீ பயாலஜி குரூப் எடுத்துட்ட அப்படின்னா உனக்கு இன்னுமே அதை பற்றி தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு 2 வருஷம் டைம் இருக்கும். நீ அதுக்கப்புறம் கூட எந்த ஃபீல்டுக்கு வேணால் போகலாம். அப்போ எனக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்? என்னால் ஒரு டாக்டர் ஆக முடியும், ரிசர்ச் லேபில் போய் என்னால் ஒரு வேலை செய்ய முடியும், சயின்டிஸ்ட் மாதிரி. ஓகே, ஸோ சயின்டிஸ்டே கீழே போட்டாச்சு. ஃபாரன்சிக்லலாம் நீங்கள் போய் வேலை செய்யலாம், இந்த துப்பு தொழுவாங்க தெரியுமா, குற்றம் நடந்த இடங்கள்லாம், அந்த மாதிரி. இல்லைனா ஆஃப்கோர்ஸ் எங்களை மாதிரி நீ டீச்சர் ஆக முடியும். சரியா? நல்ல 8 கம்பெனிஸ்லாம் வந்து பிளேஸ் ஆகிட்ட அப்படின்னா நம்மள சம்பளத்தோட வெல் செட்டில் லைஃபோட சூப்பராக வாழலாம். ஓகே, இப்போது இதுவே நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற அப்படின்னு வச்சுப்போம், அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அதே மாதிரி லாங்குவேஜ், ஓகே, அது தமிழோ இல்லைனா வந்து ஹிந்தியோ அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்சோ சமஸ்கிருதமோ என்ன நீ சூஸ் பண்ணுறியோ அந்த லாங்குவேஜ். இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரப்போகுது. இதே நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு இதில் ஸ்கோப் என்ன? ஓகே, இப்போ பிஇ, ஓகே, பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி படிக்கலாம், பிஎஸ்சி, பிஏ, ஏஐடிஎஸ், பிடெக் ஆர்கிடெக்சர் படிக்கலாம், அதே மாதிரி பிபிஏ படிக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிசன் ரிலேட்டடாக எந்த ஒரு ஃபீல்டுமே வரலை அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம். அப்போ உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறைகளில் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடியில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போதுமானது. நான் ஒரு சிவில் இன்ஜினியராக வரணும்னு ஆசைப்படுறீங்க, போதும். ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், கார் கம்பெனிலாம் இருக்குது, பைக் கம்பெனிலாம் இருக்குது, இல்லை ஏஐக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இந்தியாவில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் போய் வேலை செய்யலாம், ரோபாட்டிக்ஸ், நீங்களே ரோபோஸ் உருவாக்கலாம், கூகுளில் போய் வேலை செய்யலாம், சைபர் செக்யூரிட்டி, ஃபாரன்சிக்கில், ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங்கு, ஓகே, ஹெச்ஆரில், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகளில் உங்களுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சூப்பர் டூப்பராக லைஃப்பில் வரலாம். சரியா? இப்போ பியூர் சயின்ஸ் வரும். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், பியூர் சயின்ஸ் யானியன் சார் பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு குரூப் இது கிடையாது. ஐ வுட் அட்வைஸ், ஓகே, நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு நான் சொல்கிறேன், இதில் இருக்க பெரிய பிரச்சனையே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான். உங்களுக்கு இதில் மேக்ஸே வராது, லாங்குவேஜ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை? உனக்கு 12th இருக்கிற அட்வான்ஸ் மேக்ஸ் தெரிஞ்சாதான் ஃபிசிக்ஸ் படிக்க முடியும். இதை போன வருஷம் பியூர் சயின்ஸ் படித்த அத்தனை பசங்களும் வந்து கரெக்டு சார் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஃபிசிக்ஸ் படித்தாங்க. ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன் இதெல்லாம் 10th வரைக்கும் உங்களுக்கு யாருமே என்னன்னு கூட சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே ஃபிசிக்ஸில் வந்தால் ஃபிசிக்ஸ்லேயும் அது என்னன்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நீ மேக்ஸ் புக்கில் படிச்சுட்டு ஃபிசிக்ஸில் வந்து படிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு ஃபிசிக்ஸ் செம்ம டஃப்பாக இருக்கும். செம்ம என்னது இது, ஏன் ஃபிசிக்ஸில் இவ்வளோ மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, முதல்ல இதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் தானா அப்படின்லாம் நிறைய பசங்க கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மேக்ஸே படிக்காததுனால. சரியா? இந்த பியூர் சயின்ஸு அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா பயாலஜி ரிலேட்டடாக மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். உங்களால் இன்ஜினியரிங் ரிலேட்டடாவோ, கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாவோ, ரோபாட்டிக்ஸ் ரிலேட்டடாவோ இந்த மாதிரி பக்கம்லாம் போகவே முடியாது. சரியா? அப்போ எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிவிஎஸ்சி, ஆயுஷ், பிஎஸ்சி, பேராமெடிக்கலு, அதுலேயும் வந்து பிடெக்லேயே வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, பிடெக்னா அதில் பயோமெடிக்கல் அதை மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும் பிடெக்கில். ஓகே, அதுவே தமிழ்நாட்டில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஜெனடிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸில் போகலாம். இப்போது சார் எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னல, எனக்கு மேக்ஸ் சுட்டு போட்டாலும் சுத்தமாக வராது. 1+1 = 3.715 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நான். எனக்கு மேக்ஸு சுத்தமாக பிடிக்காது, வராதுன்றவங்க இந்த கோர்ஸை எடுக்கலாம்.
அப்படின்னா நீ ரொம்ப தெளிவாக இருக்கணும், நீ இதில் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறேன்னு. அதுலேயும் டாக்டர் வரேன்னா நீட்டு கிளியர் பண்ணணும், நீட்டு கிளியர் பண்ண போகிறேன்னா மேக்ஸில் நீ கில்லாடியாக இருக்கணும். ஏன்னா ஃபிசிக்ஸில் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பிடிஎஸ்க்கும் நீ நீட்டு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், பிவிஎஸ்சிக்கும் நீட்டு கிளியர் பண்ணணும், ஆயுஷுக்கும் நீட்டு கிளியர் பண்ணணும். அடியாத்தி பார் எப்படி கவர்மெண்ட் சுற்றி எல்லாத்துக்கும் செக் வச்சிருக்கு பார். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து வேலைகள். நீங்கள் வந்து நீட் கிளியர் பண்ணீங்கன்னா டாக்டர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம், ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெக்னீஷியனா, ஒரு நர்ஸா, இந்த மாதிரி வேலைகளுக்கு போகலாம். லேப் அனலிஸ்ட் ஆகலாம், ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி துறைகள் உங்களுக்கு வந்து பியூர் சயின்ஸில் இருக்குது. பட் மை பர்சனல் அட்வைஸஸ் இட் இஸ் நாட் அட்வைசபிள். இப்போ காமர்ஸுக்கு வரும். ஏன் சார் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கைதேர்ந்த ஒருத்தவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போவே அதெல்லாம் யோசிக்கிறேன். சரியா, பிட்காயின் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் சார் நான் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். ரைட்டா, அப்போ அந்த மாதிரி துறைகள் பக்கம்லாம் நீ போகணும்னு நினைக்கிறேன்னா அப்போ நீ காமர்ஸ் படிக்கிறது உனக்கு நல்லது. காமர்ஸும் பிஸ்னஸ் மேக்ஸும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்துடும், காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் வரும். சரியா, இப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எங்கள் சைடில் வேதாந்து சைடில் இது வரைக்கும் எங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை, சப்போர்ட் இல்லை. இந்த சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் நாங்கள் இப்போதைக்கு யூடியூப்பில் கிளாஸஸ் எடுக்கிறது இல்லை. சரியா, பியூர் சயின்ஸ் வரைக்கும் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுறோம். ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மே மாதத்துலேருந்து அதுக்குன்னு ஒரு புது டீம் கொண்டு வரும், அதுக்குன்னு டீச்சர்ஸ் வருது. ஈவன் உங்களுக்கு தீமனலில் கூட பெய்டு பேச்சஸ்லாம் வருது. நான் அதை பற்றி ஒரு பெரிய அப்டேட் இருக்கு சொல்கிறேன். சரியா, பட் இது வந்து நான் சொன்ன ரீசன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, இந்த இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் உங்களுக்கு இது செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதுக்கான ஸ்கோப் என்ன, நீங்கள் சிஏ, சிஎஸ், ஏசிடபிள்யூஏ இதெல்லாம் பண்ணலாம், பிபிஏ பண்ணலாம், பிஏ பண்ணலாம், பிஏபிஎல் பண்ணலாம், பிகாம் பண்ணலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், ஆடிட்டரா, இல்லை ஹெச்ஆர் வந்து ஃபினான்ஸில் ஹெச்ஆர் ஆகலாம், பேங்க்கில் போய் நீங்கள் வேலை செய்யலாம், லா, ஓகே சட்டம் படிக்கலாம், இல்லை அக்கௌண்டிங் ஃபிர்ம்ஸில் போய் நீங்கள் வேலை செய்யலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது. இதுவே நீங்கள் வந்து காமர்ஸ் கூட சிஏ எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போது லாங்குவேஜ் இங்கிலீஷு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, சிஏ வந்துடும். அப்போ உங்களுக்கு ஸ்கோப் எதெல்லாம் வரப்போகுது, சிஏசிஎஸ் அதே அப்படியே சிமிலர் இதுதான். பிபிஏ, பிஏபிஎல், பிகாம், சிஏ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் உங்களுக்கு காலேஜில் போகும்போது வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும். ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் ஜாப்ஸ், ஆடிட்டர், ஹெச்ஆர் ஃபினான்ஸு, பேங்க்கு, லா, அக்கௌண்டிங் ஃபிர்ம்ஸு, சிஏ இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களால் போய் என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அப்போது நீ என்ன செய்ய போகிற அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிட்டு தான் அந்த பக்கம் வரணும். ஓகே சார், இப்போது நான் ஆர்ட்ஸ் போகலாமா? ஓகே, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்பேன், சார் நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் ஆர்ட்ஸ் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பேன். என்னோட பர்சனல் சஜஷன் என்ன தெரியுமா, நீ ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நோ நீட். அது நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது ஒன்று நீயே தனியாக டிப்ளமோ மூலயமா ட்ரெயின் பண்ணிக்கலாம். நீயே அதுக்குன்னு நிறைய இடங்கள் இருக்குது, அங்கே போய் ட்ரெயின் பண்ணிக்கலாம். நீ வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு கூட இதில் ரொம்ப திறமை வாய்ந்த ஒருத்தராக வந்து வரலாம். சரியா, ஸோ உனக்கு இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் ஆகும், லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் கவர் ஆகும். ஓகே, உனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கும், காலேஜ் போகும்போது பிஏ பண்ணலாம், பிகாம் பண்ணலாம், பிபிஏ, யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உனக்கு இதில் ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்துடும், ஹிஸ்ட்ரிலாம் வந்துடும்ன்றதுனால யூபிஎஸ்சியில் அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உனக்கு அதெல்லாம் படிக்கிறதும் ஸ்கூல்லே படித்த மாதிரி ஆகிடும். அதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டாம். பேங்கிங் எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், எஸ்எஸ்சி கிளியர் பண்ணி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் நான் ஒரு செய்யணும், அந்த ஆசை இருக்கிறவங்களுக்குலாம் இது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ நான் வந்து கவர்மெண்ட் பொசிஷனில் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு எக்கனாமிஸ்ட் ஆகணும், கன்சல்டன்ட் ஆகணும், ஒரு பேங்க்கில் வேலை செய்யணும், இல்லை ஒரு சிஏவா ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா மெயின் கோர்சஸையும் நான் வந்து அழகாக உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. விஷயம் இன்னும் முடியல, இன்னும் நிறையா இருக்குது. சரியா, இப்போது சரியான ஆன்சர் இதெல்லாம் கோர்ஸ். ஓகேவா, இப்போ என்னென்னா என்ன மார்க்குக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கும். இப்போது ஒரு பேஜுக்கு நான் ஒரு 450 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 450 மார்க்குக்கு ஓகே எனக்கு வந்து இப்போ பயோ குரூப் வேணுன்னா அந்த பயோ குரூப் கிடைக்குமா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா. இப்போ ஒரு பேச்சுக்கு என்னோட ஸ்கூலில் நான் ஒரு குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு இது தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இதான் தருவேன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது, புரியுதா? இந்த இடத்துல நீ சூஸ் பண்ண போகிற குரூப் அப்படின்றது அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்றத உனக்கு என்ன பண்ண போகுது, அது முடிவு பண்ண போகுது. நீ என்ன மாதிரி வேலைக்கு போக போகிற,
உன்னுடைய வந்து டெய்லி லைஃப் எப்படி இருக்க போகுது, உன்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன இருக்க போகுது, உனக்கு நீ பிடிச்சதை பண்ணுறியா பிடிக்காம பண்ணுறியா, எல்லாத்தையுமே முடிவு பண்ண போகுது. அதனால் இந்த இடத்துல நல்லா யோசித்து மட்டுமே முடிவெடுங்க. உங்களுக்கு எது நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்க. பிடிக்காத ஒரு விஷயத்தை எந்த ஒரு இடத்துலையுமே சூஸ் பண்ண வேண்டாம். பெற்றோர்கள் நம்மளும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்களை எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கோர்ஸ் மேலே இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் மேலே அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் இந்த நேரத்தில் குழந்தைங்களா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை விட நம்ம அப்பா அம்மாவுக்கோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இதை பற்றி ஒரு அதிக நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு இது தெரியுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷனை வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த காரணத்துக்காக நான் இதை படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த காரணத்துக்காக இது எனக்கு பயமாக இருக்கும், வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத அப்பா அம்மா கிட்ட கன்வே பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் நம்மளும் குழந்தைங்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சில இதெல்லாம் ரொம்ப சாதாரண பயமாக இருக்கும். ஒரு பேச்சுக்கு வந்து பயாலஜி எடுத்தால் ரெக்கார்டட் அதிகமாக இருக்கும்னுவாங்க, ரெக்கார்டு எழுதுகிற வேலை. அது என் காலத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெக்கார்டு ஒர்க் அப்படின்றது வந்து சும்மா ஒரு கடமைக்கு கண் தொடைப்புக்கு ஸ்கூலில் வைக்கிற ஒரு விஷயமா தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எத்தனை ரெக்கார்ட் புக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒவ்வொரு பேஜையும் பார்த்து கையெழுத்து போடுறாரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோன்னா சிரிச்சிருவோம். நம்ம குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் உயிரை கொடுத்து வந்து செதுக்கி எல்லாத்தையும் வரைஞ்சி அழகு எழுதி டெக்கரேஷன் பண்ணி ரெக்கார்டு எடுத்து போய் வைப்பாங்க. சும்மா ஃபஸ்ட்டு பேஜை எடுத்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஓட்டையை போட்டு எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க இல்லைங்களா? ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரெக்கார்டு ஒர்க்குக்கோசெல்லாம் பயந்து ஒரு குரூப்பை வந்து எடுக்காமலாம் விட்டுறாத. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி வராது. சரியா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக சூஸ் பண்ணு. நீ என்ன சூஸ் பண்ணுறியோ அதை நல்லா படி. எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா, நம்ம எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு தோணிடவே கூடாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒரு வேளை நீ அப்படி டிசைட் பண்ணி போனதுக்கப்புறம் அது கஷ்டமாக இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணுறனா, அந்த ஒரு இடத்துல வந்து இல்லை ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுலாம் பயப்படாத. எடுத்தாச்சு வந்தாச்சு, ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஃபேஸ் பண்ணிடு. அந்த இடத்துல போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது ஐயோ அந்த மாதிரிலாம் பயந்தனா கேம் ஓவர். ஓகேவா? ஆசைப்பட்டு தான் எடுத்திருப்பேன், ரொம்ப பிடிச்சதான் அந்த கிளாஸ் உள்ள போய் வந்திருப்பேன். நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை நம்ம எப்படி சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு குழப்பமான நிலையில் இருப்போம். பிடிக்காம போயிடாது, ஆனால் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த ஃபேஸை நம்மளால தாண்டிட முடியும். நீ எந்த அளவுக்கு அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ, 11th 12th எந்த அளவுக்கு அதிகமாக டே 1ல இருந்தே நல்லா படிக்கிறியோ, அந்த அளவுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும், எக்ஸாம்ஸில் நல்லா மார்க் எடுக்க முடியும். அண்ட் நீ நல்ல கட் ஆஃப் எடுத்து உனக்கு பிடிச்ச காலேஜில் போய் உன்னால் சேர்ந்து சூப்பர் டூப்பராக படிக்க முடியும். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன குரூப்ஸ், இப்போ உங்களுக்கு அடுத்து வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சொல்லு. சார் எனக்கு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னென்ன மாதிரி குரூப்ஸ், ஒரு குரூப்புக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறீங்களா, இதில் ஜென்ரலாக பேசுனீங்க ஓகே. பயோனா இந்த பயோவில் எனக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, பெஸ்ட் கேரியர், இப்போ பயோ எடுத்தால் எனக்கு என்ன இருக்கிறதுல டாப் சேலரி, பயோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் எனக்கு என்ன வரும், இல்லைனா காமர்ஸ் எடுத்தால் டாப் சேலரியாக நான் எவ்வளோ சம்பாதிக்கலாம், பெஸ்ட் ஸ்கோப் எதுக்கு இருக்குது, டிஃபிகல்ட்டி எது, எப்படி ரெடி ஆகணும், ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக நீங்கள் வீடியோ போடுறீங்களா, நான் வீடியோ போடுறேன். ஆனால் உனக்கு இதில் எது வேணும் அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே? அண்ட் ரெண்டாவது, இந்த வருஷம் நீ வந்து இதெல்லாம் ஒன்றும் தனியாலாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். என்னோட அட்வைஸ் என்ன தெரியுமா, நீங்கள் ஏன் கூட சேர்ந்து நம்மளோட தீமின்னல் பேட்சில் சேர்ந்து உங்களோட 11th and 12th ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நம்மளோட 11th and 12th பேட்ச் இருக்குல்ல, இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு அப்படின்னா 1,999 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரணும், ஆல்மோஸ்ட் 4,000 ரூபாய்க்கு 2 ரூபா கம்மியாக வரணும் இல்லையா? ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 2,999, என்ன விலையில், ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 2,999 வந்து உங்களுக்கு 2 வருஷத்துக்கான ஆன்லைன் டியூஷன் 11th 12th ரெண்டுமே சேர்த்து தரப்போகிறோம். நீங்கள் பயோ குரூப் எடுக்க போகிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறீங்க, பியூர் சயின்ஸ் எடுக்க போகிறீங்க, இந்த 3 குரூப் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், நம்மளோட பேட்சில் வந்து சேரலாம். இது வந்து 2 வருஷத்துக்கான ஃபீஸ். சாரி, அதை மாற்றினேன், இங்கிட்டு வந்து மாற்ற மறந்துட்டேன். சரியா? இப்போது நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்ல, இது வந்து என்னது, 2 வருஷத்துக்கான ஃபீஸ். ஸோ இந்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு மொத்தமாகவே ஃபீஸ் என்ன வரப்போகுது அப்படின்னா 2,999 தான் வந்து வரப்போகுது. சரியா? உங்களுக்கு தினமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் லைவாக இந்த பேட்சில் கிளாஸஸ் இருக்க போது உங்களுக்கு புக்கை அழகாக லைன் பை லைன் சொல்லித்தரும். நீங்கள் 11th 12th போகும்போது உங்கள் ஸ்கூலில் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஃபேஸ் பண்ணுவீங்க,
நிறைய விஷயம் ஸ்கூலில் சொல்லித்தரது நமக்கு புரியாமல் இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி டவுட்டு கேட்கணும் அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய ஸ்கூலில் வந்து புக்கை லைன் பை லைன்லாம் நடத்த மாட்டாங்க, அவசர அவசரமாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய மேஜர் ட்ராபேக்காக என்ன இருக்கும்னா 1 மார்க்கெலாம் வந்து நீயா படிச்சுக்கணும். அவங்க எதுவும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டாங்க. புக் பேக், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் இன்சைட் ப்ராப்ளம், தியரம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடத்தாமலே ஸ்கிப் பண்ணுவாங்க. உனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா நம்மளுடைய ஆன்லைன் டியூஷனில் ஓகே நம்மளோட தீமினல் பேட்சில் சேர்ந்துரு. எப்படி ஆனியன் சார் இதெல்லாம் நான் சேரணும்? 2 வருஷத்துக்கு 299. இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாலாம் காசு கேட்பீங்களா? கிடையாது. 2 வருஷத்துக்கு 299, அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. சரியா? ஓகே, நம்ம தீமினல் 2 இயர் பேட்சுக்கு 11ன்னு போட்டு லிங்க் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், 299 உங்கள் அப்பாவோட ஃபோனில் அம்மாவோட ஃபோனில் ஜிபே ஃபோன்பே இருக்குன்னா அதை வச்சு பே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஃபோனில் பே பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் கிளாஸை கவனிக்கலாம். அதில் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நிறைய பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி என்கிட்ட ஜிபே இல்லை, அப்பா கிட்ட இருக்குது, அம்மா கிட்ட இருக்குது, அவங்க ஃபோனில் பே பண்ணிவிட்டு ஆனால் உங்கள் ஃபோனில் கிளாஸ் கவனிக்கலாம். நீங்கள் வேதாந்தா ஆப்பை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இன்ஸ்டால் பண்ணும்போது அப்பா அம்மா ஃபோனில் இருந்தால் நான் பே பண்ணேன், அப்போ அப்பா அம்மா நம்பரை போட்டு லாகின் பண்ணு. அவ்வளோதான் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம். சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் நீங்களுமே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் இந்த நேரத்தில் பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன தப்பை மட்டும் பண்ணிடாதரா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பை எடுக்கிறாங்கன்றதுக்காக நீங்களும் அதை எடுத்தே ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரியா? யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க. உங்களுக்கு அடுத்து என்னெல்லாம் கேள்விகள் இருக்குது அப்படின்றதையும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரேன்.